வணக்க மக்களே, நான் உங்க கோகுல். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக, மாண்புமிகு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்பு பண்ணியிருந்தாரு. பதவி பிரமாணம் பண்ணியிருந்தாரு. நம்ம சென்னையில இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்துல தான் அந்த ஈவென்ட் என்பது நடந்திருந்தது. அதுல நம்மளுடைய பொறுப்பு ஆளுநரான, தமிழகத்துடைய பொறுப்பு ஆளுநரான அருணேக்கர் தலைமையில அந்த பதவி பிரமாணம் என்பது செய்யப்பட்டிருந்தது. அதுல விஜய் அவர்கள் வந்து முதல்வராக தமிழ்நாட்டுக்கு வந்து பதவி ஏற்றுட்டாரு. இன்னொரு பக்கம் 9 அமைச்சர்கள், டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய 9 அமைச்சர்கள் பதவியேற்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து என் ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், நிர்மல்குமார், அருண்ராஜ் அப்படின்ட்டு ஒரு பெண் உட்பட 9 பேர் அமைச்சர் பெருமக்களா பதவியேற்பு என்பது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நடந்திருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே இப்ப இணையத்துல வந்து பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து இந்த பதவியேற்பு அதெல்லாம் பண்ண பிறகு அங்க இருக்கக்கூடிய மைக்ல வந்து பேசியிருந்தாரு. அப்ப நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன பேசணும்னு எனக்கு வந்து தெரியல. எனக்கு பசியானா என்னன்னு தெரியும். கஷ்டமானா என்னன்னு தெரியும். உங்கள்ல இருந்து ஒருத்தன் வந்தவன் தான் நானு. நான் இன்னும் மன்னர் பரம்பரையோ இல்ல அரசர் பரம்பரையெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் சொல்லி நிறைய பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பகிரங்க எச்சரிக்கை என்பது கொடுத்திருந்தாரு. ஸோ ஒரு ஒரு நல்ல தலைவனா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னு சொல்லுங்களேன். இந்த இடத்துல அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பொருட்படுத்தி இருந்தாரு. இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டோம். வேற என்ன ஒரு ஆட்டம் ஆடிடலாம் அப்படின்ட்டு யாராச்சும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தயவு செஞ்சு உங்களோட மனசுல இருந்து எரேஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா மக்களுக்கான ஆட்சியை தான் நம்ம குடுக்கணும். குட் கவர்னன்ஸ வந்து மக்களுக்கு வந்து குடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம். நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அந்த பதவி வெறியில இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது விஜய் அவர்கள் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பா அது வந்து வரவேற்கத்தக்கது. ஒரு தலைவனாக அந்த மாரி சொல்றது ஒரு நல்ல விஷயமும் கூட. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 10,00,000 கோடிக்கும் மேல இருக்கு. இப்போ பழைய கவர்ன்மெண்ட் வந்து ஒரு இக்கட்டான ஒரு நிலையில வந்து கவர்ன்மெண்ட்ட வந்து விட்டு போயிட்டுறாங்க. ஸோ இதை வந்து நாங்க வந்து நெக்ஸ்ட் உள்ள போய் பார்க்கணும். போயிட்டு என்ன ஏது, எந்தெந்த நிலைமையில என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட ஒரு வெள்ளை அறிக்கையா நான் வந்து சப்மிட் பண்றேன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த தமிழ்நாட்டை வந்து வழி நடத்த போறோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நன்றிகள் சொன்ன விதங்களா இருக்கட்டும். எல்லாமே சூப்பர் பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு 3 முக்கியமான கழுத்துக்களை வந்து விட்டிருக்காரு. ஸோ 3 முக்கியமான அந்த கையெழுத்துக்கள் என்னன்னுட்டு பார்க்கும்போது, அதாவது 500 யூனிட்டுக்கு கீழ மின்சாரம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து 200 யூனிட் வந்து கரண்ட் வந்து ஃப்ரீ. அப்படின்ற ஒரு கழுத்தை வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்ட்டு ஒரு சிறப்பு படையை வந்து ரெடி பண்ணுவதற்கு பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சிறப்பு படையை வந்து உருவாக்குவதற்கான ஒரு கையெழுத்தை இட்டிருக்காரு. அதுக்கப்புறம் போதைப் பொருள் கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கணும். இதனால நம்மளுடைய இளைஞர்கள் வந்து அதுல பாதாளத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு அதுக்கு ஒரு சைனை வந்து போட்டிருக்காங்க. இந்த 3 சைன்களும் தான் இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு விஜய் அவர்கள் வந்து போட்டிருக்காரு. அதே சமயத்துல சில விஷயங்களையும் அழுத்தம் திருத்தமாக பேசுறாரு. ஸோ மனுஷன் பார்க்கறதுக்கு தான் அமைதியா இருக்காரு. ஆனா பேசும்போது ரொம்ப கரெக்ட்டா பேசுறாருங்க அந்த மனுஷன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மாரி டிவிகேவுடைய பவர் அந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இப்படியெல்லாம் கிடையாது. ஒரே பவர். இங்க நான் சொல்றது தான் அப்படின்ற மாரி விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து டிவிகேவை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நெறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல இருந்து விஜய் அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு அழுத்தத்தை குடுக்கலாம். ஸோ இவரை வந்து இப்படி செயல்படுத்த வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க சொல்றது தான் இந்த இடத்துல வந்து சட்டம் அப்படின்ற மாரி. ஸோ விஜய் அவர்கள் அந்த மேடையிலேயே அத வந்து போட்டு உடைச்சிருந்தாரு. அதே மாரி நாங்க குடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாத்தையும் நாங்க கண்டிப்பா மக்களுக்கு வந்து செய்யணும்ன்ட்டு நாங்க ட்ரை பண்ணுவோம். அத வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணியே தீருவோம். அதே சமயத்துல சொல்லாத வாக்குறுதிகளையும் கண்டிப்பா நாங்க வந்து பண்ணுவோம். அதே சமயத்துல இங்க என்னை நேசிக்காத சில மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். அவங்களும் நம்மளுடைய உறவுகள் தான். ஸோ மொத்த 8,00,00,000 மக்களுக்கும் இந்த விஜய் வந்து ஒரு நல்ல முதல்வராக இருப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு பாணியில விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்பீச்ல வந்து பேசியிருந்தாரு. அதை தாண்டி இன்னமும் நெறைய வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இவை தான் கவனம் ஈர்த்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பதவியேற்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தாங்க. நெறைய முக்கியமான அதிகாரிகள், அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடிய நெறைய அதிகாரிகள் அந்த இடத்துல வந்து வந்திருந்தாங்க. நெறைய சினிமா பிரபலங்கள் அப்படின்ட்டு நெறைய பேர் அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஆரவார வரவேற்பு என்பது கிடைச்சதுங்க. விஜய் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்யும்போது. அந்த சத்தம் நான் தான் சொன்னேன் இல்லையா? இந்த பாகுபலியில பாகுபலி ஆகிய நான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இந்த சவுண்ட் வந்து வரும் பார்த்தீங்களா? சினிமாவுல. பட் ரியலா அந்த சத்தம் எந்த அளவுக்கு ஒலிச்சிருக்குதுன்றத வந்து விஜய் அவர்கள் பதவியேற்கும்போது அந்த சத்தம் வந்திருக்கு. நீங்க வேணா வீடியோஸ் இருக்கு போய் பாருங்க. வேற மாரிங்க. உண்மையாவே வேற மாரி. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அங்கிருந்து நேரு ஸ்டேடியத்திலருந்து கிளம்பி அவருக்கான சிறப்பான ஒரு படையோட கான்வாய் எல்லாமே கிடைக்குது. சும்மா கெத்தா தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பெயரோட அவர் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போறாரு. ஸோ அங்க போயிட்டு அவருடைய முதலமைச்சர் இருக்கையில வந்து அமர்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய் அபிமானிகளுக்கு மத்தியில பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பா விஜய் அண்ணாவுடைய ஆட்சி என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியாக விஜய் அண்ணாவுடைய ஆட்சி வந்து இருக்கும். ஸோ மக்களுக்கு வந்து அவர் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து தருவாரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஸோ நம்ம எல்லாருக்குள்ளமே இருக்கு. அது நடக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். இந்த இடத்துல விஜய் அண்ணா சினிமா துறையில வரும்போதும் சரி, இப்ப அரசியல் துறைக்கு வரும்போதும் சரி, அவ்ளோ விமர்சனங்கள். சினிமா துறையில வரும்போது ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள நுழையும்போது, இந்த மூஞ்செல்லாம் நடிச்சிருமா? இந்த மூஞ்செல்லாம் டான்ஸ் ஆடுமா? அப்படின்ட்டு கேவலமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அந்த சினிமால உச்சத்துக்கு போன பிறகு, அப்படி பேசுறவங்களே அவர மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்ட்டு எழுதுனாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவருடைய படங்களுக்கு நெறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது.
அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. அதே சமயத்துல பொது வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, அவங்களுடைய குடும்பத்துல போய் ஒருத்தனா உட்கார்ந்து அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கினாரு. எந்த ஒரு கெட்ட பேரும் கிடையாது. இதுவரைக்கும் சினிமா ஃபீல்ட்ல வந்து இருந்திருக்காரு. எந்த ஒரு கெட்ட பேரும் கிடையாது. யார் ஒருத்தரையும் தரக்குறைவா இதுவரைக்கும் பேசினது கிடையாது. வாடா போடான்னு சொன்னது கிடையாது. இந்த மாரி டீசென்ட்டும் ரொம்ப சூப்பராகவே அவர்கிட்ட வந்து இருக்குதுங்க. அதனாலேயே அவருக்கு வந்து நெறைய மக்களுடைய அந்த ஆதரவு என்பது இருந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? ஒருத்தன் வந்து ஏதோ ஒண்ணுத்துல சிறப்பா இருந்தா மட்டும் பத்தாது. டீசென்ட்டா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். ஸோ அடுத்தவங்கள வந்து மதிக்கணும். அது வந்து விஜய் அண்ணா கிட்ட நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் அரசியல் களத்துக்கு வந்தாருங்க. அரசியல் களத்துக்கு வந்த பிறகு சும்மாவா விட்டாங்க அவர. ஒரு ஒரு மாரி ஆக்கிட்டாங்க போட்டு. கரூர்ல நடந்த அந்த ஸ்டாம்பீட் பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் படத்த வெளிய விடவே இல்ல. ஸோ ஜனநாயகன் படம் இப்ப வரைக்கும் வெளிய வரவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி கிட்ட இருந்து டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு பேரிடி. எல்லாமே இன் பிட்வீன் கேப்ல நடந்தது. எலக்ஷனுக்கு பக்கத்துல நடந்தது. பட் ஒண்ணுமே அவருக்கு எதிராக ரிஃப்ளெக்ட் ஆகலங்க. நெறைய தலைவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சாங்க விஜய் அவர்களை. இவன் என்ன பண்ண போறான்? கூத்தாடி, தற்குறி அப்படின்ட்டு என்னென்னவோ சொன்னாங்க. ஆனா ஒருத்தரையும் தப்பா திட்டல. ஒருத்தரையும் விமர்சிக்கல. அரசியல் விமர்சனங்கள், அவருடைய அந்த ஸ்ட்ரைட் கோல் என்ன? அதன்றத பார்த்து தான் அவர் வந்து நகர்ந்தாரு. மக்கள் கிட்ட யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. ஸோ மக்களுக்கு இதெல்லாம் பண்ணா நல்லாருக்கும். மக்களே பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து வாக்களிங்க அப்படின்னு சொன்னாங்க. மக்களும் இந்த இடத்துல ஓகே, இவ்வளோ எளிமையான ஒரு தலைவன் நமக்கு கிடைக்கிறாருன்னா பெட்டர் தான் அப்படின்ட்டு அவங்களுடைய வாக்குகளை இந்த இடத்துல செலுத்தி, இன்னைக்கு ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழக முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்ற இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள். இந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த விஜய் அண்ணாக்கு குடுத்திருக்கக்கூடிய ஆதரவுல பேர் பங்கு இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய மக்கள் வந்து சிறப்பான மக்கள், சூப்பரான மக்கள். ஸோ மக்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன காய் நகர்த்துக்களை வந்து செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம் சீட்ல வந்து உட்கார்ந்துருக்காருன்னா, அவங்க, இவங்க அப்படின்ட்டு யாரையுமே சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒருத்தவங்க தான் மக்கள். விஜய் அவர்களுடைய அபிமானிகள், மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். அவங்க நினைச்சதால தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சு சிறப்பான ஒரு முறையில வந்து செயல்படுத்துவார்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது எல்லா வாக்குறுதிகளையும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.